சென்ற முதல் பூனை இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேசவிருக்கும். இதோட பேர் ஃபெலிசிட் அப்படிங்கிறது. இது ஒரு நார்மல் ஸ்ட்ரீட் கேட் தான். மொத்தமாக 14 பூனைகள் வாங்கினாங்க பிரான்ஸ் கவர்மெண்ட்டில் ஸ்பேஸ் ரிசர்ச்காக. பட் இதுதான் முதல்ல விண்வெளிக்கு போன பூனையாக அறியப்படுது. இந்த பூனைகளை வாங்கி அதோட ஸ்கல் ஓப்பன் பண்ணி அதோட தலையில் வந்து இந்த எலக்ட்ரோட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்களோட எய்ம் என்னன்னா, அந்த பூனைகளோட மூளையோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது ஸ்பேஸுக்கு போகும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா அவங்களோட எய்மாக இருந்துச்சு. பட் ஸ்பேஸுக்கு போகணுன்னா அங்கே சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதனால சில டெஸ்ட் எல்லாம் பண்ணாங்க பூனைகளை வச்சு. பட் இந்த ஃபெலிசிட் அப்படிங்கிற அந்த பூனை எல்லா டெஸ்ட்லேயுமே வந்து பாஸ் பண்ணிருச்சு. ஸோ கடைசியாக அந்த ஃபெலிசிட்டை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணிட்டாங்க. ஃபெலிசிட் மட்டும் இல்லை, மொத்தம் வாங்கின 14 பூனைகளில் 6 பூனைகளை வந்து அவங்க சூஸ் பண்ணாங்க. இந்த ஃபெலிசிட்டுக்கு அவங்க C341 அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக 1963 இந்த ஃபெலிசிட்டை விண்வெளிக்கு அனுப்புனாங்க. இது விண்வெளியில் 157 கிலோமீட்டர் வரையும் ட்ராவல் பண்ணுச்சு. விண்வெளிக்கு சென்ற முதல் பூனை அப்படிங்கிற பெருமையும் ஃபெலிசிட்டுக்கு கிடைச்சிது. கொஞ்சம் தூரம் போன உடனே அது ஸ்பேஸில் என்டர் ஆன உடனே அதோட கேப்சூல் அப்படியே திரும்ப பூமிக்கு ரிட்டர்ன் ஆச்சு. ஃபெலிசிட் இருந்த கேப்சூல் பூமியை நோக்கி வர ஆரம்பிச்சது. அதோட பேராஷூட் ஓப்பன் ஆச்சு. ரொம்ப சேஃபாக அது பூமியில் லேண்ட் ஆச்சு. நெக்ராப்சி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதோட கண்டிஷன் நல்லா இல்லை அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் அதோட தலையில் எலக்ட்ரோட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணது அதோட மூளையோட ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதனால் 2 மாதம் கழித்து இந்த ஃபெலிசிட் கொல்லப்பட்டுச்சு. அதோட மூளையும் எக்ஸாமின் பண்ணப்பட்டுச்சு. கடைசியாக விண்வெளிக்கு சென்ற முதல் பூனை அப்படிங்கிற பெருமையும் கிடைச்சிது. மீடியாக்காரங்க இதோட பேரை ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி தகவல்களுக்கு இந்த சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும்.